சேல்ஸ் பில் பார்க்கலாங்க. ட்ரான்சாக்ஷன் சேல்ஸ் கிளிக் பண்ணிக்கணும். இதில் ஆல்ரெடி போட்ட பில்லெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ புதுசாக ஒரு பில் போடலாம். ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கணும். இது வந்து வவுச்சர் டேட்டு, இன்றைக்கி டேட் போட்டுக்கிறேன். அக்கௌண்ட் இயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் டிஃபால்ட் அக்கௌண்ட் இயர் என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அது இங்கே வந்துடும். அடுத்து லெட்ஜர் நேமு, இது வந்து எந்த லெட்ஜர் நேம் செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த வருஷம் இன்னும் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இவங்க அதர் ஸ்டேட்டாக லோக்கலாக ரிஜிஸ்டர்டா அன்ரிஜிஸ்டர்டா இதெல்லாம் காமிக்கும். இவங்களுக்கு வந்து டிசிஸ் லிமிட் எவ்வளோ தாண்டி இருக்குது அப்படிங்கிறது வரும். அடுத்து ஆர்டர் நம்பரு, இது தேவைப்பட்டா ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இங்கே வந்து ஷிப் அட்ரஸ்ஸு, இது வந்து அட்ரஸ் வந்து கஸ்டமர் அட்ரஸ் வேறையாகும். ஷிப் பண்ணுற அட்ரஸ், அதாவது டெலிவரி பண்ணுற அட்ரஸ் வந்து வேறையாகவும் இருந்தால் மட்டும் இங்கே போட்டுக்குங்க, இல்லைன்னா தேவையில்லை. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு அடிஷ்னலான நம்பர் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து டிஃபால்ட்டாக வந்து அந்த கஸ்டமரோட ஸ்டேட் நேம் வரும், நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இங்கே ஏதாவது டைப் அடித்தா பிரிண்டில் வரும், வேறு எந்த இது இல்லை. இதில் வந்து இந்த ரெண்டுலேயும் வந்து மல்டி லைன்னாகவும் அடிச்சுக்கலாம். ரிமார்க்ஸ் நரேஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஐட்டனே செலக்ட் பண்ணிவிட்டு என்ன வெயிட்டு ரேட்டுன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஐட்டம் இருந்ததுன்னா ஆட் ஐட்டம் கிளிக் பண்ணி அடுத்த ஐட்டம் போட்டுக்கலாம். இதில் நான் ஹால்மார்க் சார்ஜ் போடுறேன். பீசஸ் ஒரு 5 போட்டிருக்கேன். ஒரு பீஸுக்கு ஹால்மார்க் சார்ஜ் 50 ரூபா போடுறேன். 5 × 50 250 ரூபா வரும். இதுக்கு வந்து 18% டேக்ஸ் வந்துருக்கும். இப்போ டிசிஸ் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிசிஸ் பர்சன்டேஜில் ஆட்டோமேட்டிக் ஒன்று வந்திருக்கு, இது வந்து லெட்ஜரில் செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டிசிஸ் ஆட்டோமேட்டிக்காக வராது. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இந்த டிசிஸ் சட்டுங்கிற இடத்துல எவ்வளோவுக்கு டிசிஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறது இங்கே ஃபில் பண்ணோம். அதுவே சஜஷன் காமிச்சிடும். இது என்ன மீனிங்னா, குட்ஸ் வித் டேக்ஸ்க்கு மட்டும்தான் டிசிஸ் வரும். இப்போ ஃபஸ்ட் லைனில் இருக்கிறது வந்து குட்ஸு, ரெண்டாவது லைனில் இருக்கிறது வந்து சர்வீஸ் கேட்டகரியில் வரும். இப்போ இந்த ஃபஸ்ட் லைனில் 16,000 ரூபா ப்ளஸ் டேக்ஸுக்கு பில்லு போட்டிருக்கோம், அதுக்கு மட்டும்தான் டிசிஸ் வரும். அது இல்லாமல் லிமிட் நம்ம இங்கே வந்து ஒரு 10,000 ரூபான்னு போட்டு வச்சுருக்கோம். அப்போ இந்த 10,000 ரூபாய் தாண்டி மீதி இருக்கிற அமௌண்ட்டு தான் டேக்ஸ் வரும். ஆக்சுவலாக 50 லட்சம் நான் இங்கே செக் பண்ணுறதுக்காக 10,000 போட்டிருக்கேன். 50 லட்சம் வரைக்கும் டிடிஎஸ் வராது. அந்த லிமிட்டை நீங்கள் கம்பெனி செட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்பிளுக்காக 10,000ன்னு போட்டிருக்கேன். இப்போ 10,000 போக மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் டிசிஎஸ் பிடிச்சா போகுது அப்படி நீங்கள் சஜஷன் காட்டுது. இந்த அப்படி டைப் அடிச்சுக்கலாம். இப்போ 1% போட்டிருக்கு, அது 1% வந்துருச்சு. ஒரு வேளை இங்கே நான் பைசால ரேட்டு போடுறேன். இப்போ வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் சஜஷன் அப்படின்னு வரும். இதுவும் நீங்களே அடிக்கணும். இது ஏன் நீங்களே அடிக்கிற மாதிரி வச்சுருக்குன்னா, ஒரு வேளை சில டைம் பார்த்தீங்கன்னா 6 ரூபா அப்படின்னு கூட பிடிக்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து 4 ரூபான்னு போடுறேன். 4 ரூபா 42 பைசான்னு கூட போட்டிங்கன்னா ப்ளஸ் அந்த 4 ரூபாயும் கழிச்சு 180 வரும். இல்லை சில டைம் ரவுண்டாக வேண்டாம், எனக்கு பைசாலே வேணால் இது எடுத்து விட்ருங்க. அதே மாதிரி டிடிஸ் இருந்தால் டிடிஸ்க்கு மேலே வந்து டிடிஎஸ் அக்கஸில் என்ன காட்டோ அதை போட்டுக்கோங்க. டிடிஎஸ் டிசிசி இதை ஒன்று தான் வரும்.
ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. டிசிஎஸ் வந்து எது பேஸ் பண்ணி வரும்னா சேல்ஸ் குட் வித் டேக்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரும். அதாவது குட்ஸாக இருக்கணும். குட்ஸுக்கு குட்ஸு சர்வீஸ் 2 கேட்டகரி இருக்குது. அதில் வந்து குட்ஸாக இருந்தால் மட்டும் அந்த டோட்டல் எடுக்கணும். ஆனால் டேக்ஸி சேர்த்து எடுக்கணும். அது வந்து 50 லட்சத்தை தாண்டுச்சுன்னா அதுக்கப்புறம் டேக்ஸ் வரும், டிசிஸ் வரும். டிடிஸ் வந்து எப்படின்னா குட்ஸாக சர்வீஸான்னு கண்டுக்காமல் மொத்த அமௌண்ட்டு, ஆனால் டேக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற அமௌண்ட் எல்லாம் கூட்டிகிட்டே வந்து அதுக்கு டிடிஸ் பிடிக்கணும். இல்லை இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் மொத்த வேல்யூ டிசிஸ் பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே வந்து இந்த இடத்துல டிசி செட்டுங்கிற இடத்துல என்ன அமௌண்ட்டுக்கு டிசி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் இங்கே டைப் அடிச்சுக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டேன், இது சேவ் ஆயிடுச்சு. பிரிண்ட் எடுக்கணும், அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் கிளிக் பண்ணால் பிரிண்ட் ஆகிடும்.